ஸ்டூடெண்ட்ஸ் உடைய மார்க் லிஸ்ட்டில் கண்டிஷனல் ஃபார்மேட்டிங் எப்படி அப்ளை பண்ணுறது, அந்த கண்டிஷனல் ஃபார்மேட்டிங் அப்ளை பண்ணி அது எப்படி ரிப்போர்ட் நம்ம வந்து எடுக்கிறது அப்படின்றத நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். டேட்டா ரெடி பண்ணி வச்சுருக்கேன். இதில் வந்து டோட்டல், ஆவரேஜ், ரிசல்ட் இதை தான் நம்ம வந்து இதில் அப்ளை பண்ண போகிறோம். ஓகேங்களா? அடுத்ததாக இப்போ இந்த ஃபஸ்ட்டு டாப் ரோ இருக்கு இல்லையா, அந்த டாப் ரோ வந்து அலைன் பண்ணலாம். இது எல்லாமே வந்து பாருங்கள் லெஃப்ட்டில் ஃபுல்லாக இந்த இதெல்லாம் லெஃப்ட்டில் இருக்குது. இப்போ என்ன பண்ணலாம், ஹோமில் ஃபார்மேட் இருக்குது பாருங்கள், எண்டில் ஃபார்மேட்டில் ரோ ஹைட்டு, ரோ ஹைட்டு வந்து கொடுத்துட்டு இதில் நம்ம எவ்வளோ ஹைட்டு வேணாலும் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். இப்போ அது 15 இருக்குது, அதில் நான் 40 வைக்கிறேன். 40 வச்சுட்டு ஓகே கொடுத்தா பாருங்கள் ரொம்ப ஹைட்டாக இருக்குது. இவ்வளோ ஹைட்டு எனக்கு தேவையில்லை. அதனால் வந்து நான் மறுபடியும் வந்து இதனுடைய ஹைட்டை சேஞ்ச் பண்ணுறேன். ஃபார்மேட்டில் போயிட்டு ரோ ஹைட்டு யூஸ் பண்ணி 25 வைக்கிறேன். 25 வச்சுட்டு ஓகே கொடுத்தேன். ஓகே, நார்மலாக இருக்குது, இந்த ஹைட்டு போதும் இதுக்கு. அடுத்ததாக கீழே இருக்கிற இந்த ரோஸ் எல்லாமே ஹைட்டை இன்க்ரீஸ் பண்ணணும். அது வந்து பாருங்கள், இந்த லெஃப்ட்டில் அந்த இதில் செலக்ட் பண்ணிவிட்டுங்க. செலக்ட் பண்ணிவிட்டு ஃபார்மேட்டில் போய்ட்டு ரோ ஹைட்டு இன்க்ரீஸ் பண்ணி 15ன்றதை 20 வச்சுக்கிறேன். 20 வச்சுட்டு ஓகே கொடுத்தனாக்கா ஓகே, இந்த அளவுக்கு போதும். ஓகேங்களா? அடுத்ததாக இந்த டாப் ரோ இருக்கு இல்லையா, அந்த டாப் ரோ வந்து கொஞ்சம் அலைன் பண்ணணும். அந்த வேர்டு எல்லாமே சென்டரில் கொண்டு வரணும் இல்லையா, அதை பண்ணலாம். இதில் வந்து இந்த நம்ம நேம் ஆஃப் த ஸ்டூடெண்ட்ஸ் இருக்கு இல்லையா, அந்த நேம் ஆஃப் த ஸ்டூடெண்ட்ஸ் வந்து நேம் வந்து ஹைடாக இருக்குது. இது வந்து ஃபுல்லாக தெரியணும் அப்படின்னாக்கா நம்ம அந்த பி காலமுக்கும் சி காலமுக்கும் இடையில எடுத்துகிட்டு போய் இந்த மவுஸ் பாயிண்ட் வச்சிங்கன்னா ஒரு ப்ளஸ் மாதிரி ஒரு சிம்பிள் வருது பாருங்கள். 2 சைடு ஏரோ ஒரு ப்ளஸ் மாதிரி இருக்குங்களா. இப்போ இந்த மாதிரி வர்ற இந்த டைமில் லெஃப்ட்டு கிளிக் பண்ணி அப்படியே ட்ராக் பண்ணிட்டு போனோம்னாக்கா இந்த காலம் மட்டும் நமக்கு வந்து இன்க்ரீஸ் ஆகும். ஓகேங்களா? நமக்கு எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு நம்ம வந்து இதை ட்ராக் பண்ணி கொண்டு போய்க்கலாம். அடுத்ததாக இந்த டாப் ரோ வந்து இது கலர் சேஞ்ச் பண்ணணும். அப்புறம் வந்து இந்த வேர்டு எல்லாமே சென்டருக்கு கொண்டு போகணும், செல்லோடைய சென்டருக்கு எடுத்துகிட்டு போகணும். அது என்ன பண்ணோன்னா ஹோமில் அலைன்மெண்ட்டில் இங்கே இருக்குது பாருங்கள் சென்டர், இது வந்து செல்லுடைய சென்டரு, இது காலமுடைய அந்த சென்டர் பாயிண்ட், இது போல்டு பண்ணிக்கிறோம். ஓகேவா? அடுத்ததாக நம்ம அது வந்து இந்த கீழே இருக்கிற இந்த டேபிளுடைய இந்த இது எல்லாமே வந்து நம்ம சென்டர் பண்ணணும். இப்போ வந்து ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் இருக்கு இல்லையா, அந்த ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் வந்து சென்டர் பண்ணணும். ஓகே, சென்டர் பண்ணிட்டோம். மேலே இதுவும் சென்டர் கொடுத்துட்டோம். ஓகே, இந்த நேம் வந்து லெஃப்டில் தான் இருக்கணும். ஆனால் வந்து செல்லுடைய மிடில், அதாவது ஹைட் லோ அந்த மாதிரி இல்லாமல் மிடில் இருக்கணும். அதுக்கு வந்து இந்த மிடில் இதை மட்டும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, அடுத்ததான் இந்த வேல்யூ எல்லாமே வந்து சென்டருக்கு கொண்டு வரணும். அதுக்கு என்ன பண்ணலான்னா அதே மாதிரி தான் மேலே கீழே இருந்திருக்க சென்டர், மேலே இருக்கிற இந்த சென்டர் பாயிண்ட், இது ரெண்டுத்தையுமே கிளிக் பண்ணால் இப்போது செல்லுடைய மிடிலுக்கு வந்துடுச்சு. ஓகே, இப்போ அது வந்து இந்த டாப் ரோ வந்து கலர் பண்ணிக்கலாம். கலரில் போய்ட்டு கொடுத்தாச்சு. உங்களுக்கு எந்த கலர் வேணுமோ அந்த கலர் கொடுத்து இது பண்ணிக்கோங்க. அடுத்தது நம்ம டோட்டல் பண்ண போகிறோம். இந்த டோட்டல் கீழே இருக்கிற இந்த செல்லில் வச்சு மேலே இருக்கிற அந்த ஆட்டோ சம் இருக்கு இல்லையா, இந்த ஆட்டோ சம்மை கிளிக் பண்ணிங்கனாக்கா நீங்கள் வேறு எதுவுமே பண்ணல, கிளிக் பண்ணாவே போதும், அதுவே ஃபார்முலா போய் போட்டுட்டு சம்மும் கொண்டு வந்துடும். டோட்டல் வந்துடுச்சு இல்லைங்களா. ஓகே, இந்த டோட்டல் வந்துடுச்சு. இப்போ பார்த்தீங்கன்னாக்கா எந்த வேல்யூ பாருங்கள், இந்த தமிழ், இங்கிலீஷ், மேக்ஸ், இந்த மகேஷ் எல் அவங்களுடைய டோட்டல் வந்துடுச்சு. இப்போ ஃபுல்லாக நம்ம கொண்டு வரணுன்னாக்கா இந்த செல்லுடைய கார்னர் கீழே பார்த்திங்கன்னா இந்த ப்ளஸ் மாதிரி ஒரு சிம்பிள் வருது பாருங்கள். இந்த ப்ளஸ் சிம்பிள் வரும்போது அப்படியே லெஃப்ட் கிளிக் பண்ணி ட்ராக் பண்ணி கீழே கொண்டு வரணும். ஓகே, கொண்டு வந்தாச்சா? ஓகே, இப்போ எல்லா ஸ்டூடெண்ட்ஸுக்கும் டோட்டல் நமக்கு வந்துடுச்சு. இப்போ அடுத்ததாக நம்ம வந்து ஆவரேஜ் போடணும். ஆவரேஜ் போடுறதுக்கு எப்படி போடலான்னா அதுக்கு ஃபார்முலா தான் போடணும். ஃபஸ்ட்டு ஈக்குவல் கொடுக்குறோம். ஈக்குவல் கொடுத்துட்டு டோட்டல் மார்க் எவ்வளோ அந்த டோட்டல் இதில் கிளிக் பண்ணிவிட்டு ஒரு ஸ்லாஷ் போட்டுட்டு மொத்தம் எத்தனை சப்ஜெக்ட், மொத்தம் நமக்கு 5 சப்ஜெக்ட், அப்போது 5 கொடுக்குறோம். 5 கொடுத்துட்டு என்டர் கொடுத்தோன்னாக்கா நமக்கு ஆவரேஜ் வந்துடும். ஓகேங்களா? இப்போ ஆவரேஜ் வந்துச்சா, இது ஃபஸ்ட்டில் பண்ண மாதிரியே தான் இந்த கார்னரை ட்ராக் பண்ணி கீழே கொண்டு வந்தோம்னாக்கா எல்லா ஸ்டூடெண்ட்ஸுக்கான ஆவரேஜ் நமக்கு கிடச்சிடும். ஓகேங்களா? ஓகே, இப்போ இதில் பார்த்தீங்கன்னாக்கா டெசிமல் பாயிண்ட்டில் வந்துருக்கு இல்லைங்களா, அந்த 0.2 அந்த மாதிரி வந்துருக்கு இல்லைங்களா. இப்போ இதை வந்து நம்ம
ரவுண்ட் ஆஃப் பண்ணணும். ஃபுல்லாக எனக்கு வந்து பாயிண்ட்ஸில் வரக்கூடாது, ஃபுல்லாக வரணும் அப்படின்னாக்கா அது என்ன பண்ணலாம், செலக்ட் பண்ணுறோம். செலக்ட் பண்ணிவிட்டு இங்கே மேலே இருக்குது பாருங்கள், மேலே வந்து ஹோமில் இந்த நம்பர் இதில் இருக்கு பாருங்கள், இதில் வந்து டிகிரிஸ் அப்படி இருக்கு பாருங்கள், அதை கொடுத்திங்கனாக்கா உங்களுக்கு இது எல்லாமே இந்த டெசிமல் பாயிண்ட் போயிடும். அடுத்ததாக ரிசல்ட்டு. இப்போ ரிசல்ட்டுக்கு ஃபார்முலா போடணும். ஈக்குவல்ட்டு கொடுத்துட்டோம். இஃப் போடுறோம். இஃப் போட்டு கீழே வருது பாருங்கள், அதை வந்து டபுள் கிளிக் பண்ணிங்கனாக்கா ஓப்பன் ப்ராக்கெட் அதுவே வந்துடும். ஓகேங்களா. அடுத்ததாக அதில் என்ன பண்ணணுன்னாக்கா ஆர் கொடுத்திங்கன்னா அதை டபுள் கிளிக் பண்ணிங்கனாக்கா அது போயிட்டு இன்னொரு ஓப்பன் ப்ராக்கெட் வந்துடும். இப்போ ஓப்பன் ப்ராக்கெட் வந்தோடனே அதுக்கு இப்போ வேல்யூ கொடுக்கணும். எந்த இதுக்கு, இப்போ தமிழ் வந்து அதோடைய செல் நேம் நம்பர் என்ன, C2, அதை கொடுத்துட்டு லெஸ் தென் 40க்கு கீழே இருக்கிறவங்க ஃபெயில். ஓகேங்களா. அந்த மாதிரி கொடுக்க போகிறோம் நம்ம. இப்போது தமிழ் அது கொடுத்தாச்சு. இங்கிலீஷுக்கு D2 லெஸ் தென் 40. அடுத்ததாக மேக்ஸ் வந்து E2 லெஸ் தென் 40, கமா சயின்ஸ் F2 லெஸ் தென் 40, கமா அடுத்தது சோஷியல் G2 லெஸ் தென் 40 ப்ராக்கெட் க்ளோஸ் பண்ணிவிட்டு கமா கொடுத்துக்கிறோம். கொடுத்துட்டு டபுள் கொட்டேஷன் ஓப்பன் பண்ணிவிட்டு இந்த இடத்துல ஃபெயில் ஃபெயில் போட்டுட்டு க்ளோஸ் பண்ணிடுறோம். கொட்டேஷன் க்ளோஸ் பண்ணிவிட்டு மறுபடியும் ஒரு கமா கொடுத்துட்டு மறுபடியும் ஒரு டபுள் கொட்டேஷன் ஓப்பன் பண்ணிவிட்டு பாஸ் கொடுத்துட்டு டபுள் கொட்டேஷன் க்ளோஸ் பண்ணிக்கிறோம். க்ளோஸ் பண்ணிவிட்டு ப்ராக்கெட் க்ளோஸ் பண்ணிக்கிறோம். கொடுத்துட்டு ஒரு என்ட்ரு பண்ணிங்கனாக்கா ரிசல்ட் நமக்கு வந்துடும். ஓகேங்களா. இப்போ பாருங்கள், இப்போ இது எல்லா ஸ்டூடெண்ட்ஸுக்கும் வேணும் அப்படின்னாக்கா அது மாதிரி தான் நம்ம கார்னரில் வச்சு ட்ராக் பண்ணி கீழே கொண்டு வந்தோம்னாக்கா எல்லா ஸ்டூடெண்ட்ஸுக்கும் ரிசல்ட் வந்துடும். ஓகே, வந்துடுச்சு. இப்போ இதில் பார்த்தீங்கன்னா எல்லாருமே பாஸ். இதில் என்னென்னா எல்லாருமே பிலோ 40 யாருக்குமே மார்க் கிடையாது. அப்போ என்ன பண்ணலாம், இப்போ யாருக்காவது நம்ம வந்து சேஞ்ச் பண்ணி பார்க்கலாம். ஓகே, இந்த திவ்யான்றவங்களுக்கு வந்து 39 போடுறோம். 39 போட்டால் அவங்களுக்கு பாருங்கள் ஃபெயில்னு வந்துடுச்சு. ஓகேங்களா. அதுக்கு அடுத்ததாக வேறு யாருக்கு பண்ணலாம், பார்த்திங்கன்னா ரமேஷ் இவருக்கு போடலாம். இவருக்கு வந்து சோஷியலில் 53 40 போடுறோம். 40 போட்டாலும் பாஸ் தான். ஏன்னா பிலோ 40 தான் நமக்கு வந்து ஃபெயில். 40 பாஸ் மார்க் தான். இப்போ என்ன பண்ணுறோம், 35 போடுறோம். 35 போட்டோம்னாக்கா ஃபெயில் வந்துடுச்சு. ஓகேங்களா. ஓகே, இப்போ இதுக்கு வந்து கண்டிஷனல் ஃபார்மேட்டிங் இப்போ தான் நம்ம அப்ளை பண்ண போகிறோம். இப்போ பார்த்தீங்கன்னாக்கா ஹோமில் கண்டிஷனல் ஃபார்மேட்டிங் இருக்குங்க, அதில் வந்து மேனேஜ் ரூல்ஸ்ன்னு இருக்குது பாருங்கள் கீழே. அதை கிளிக் பண்ணிங்கனாக்கா இங்கே நியூ ரூல்ஸ் கொடுத்துட்டு ஃபார்மேட் ஒன்லி செல்ஸ் தட் கண்டெயின் அதை செலக்ட் பண்ணிவிட்டு செல் வேல்யூ பிட்வீன் எந்த வேல்யூலேருந்து எந்த வேல்யூ வரைக்கும். இப்போது 40 to 60 கொடுக்குறேன். 60 வரைக்கும் இருந்தால் இந்த லெவல் 40 to 60 இருக்கிறவங்களுக்கெல்லாம் வந்து ஒரு தனியாக ஒரு கலர் நம்ம வந்து சேஞ்ச் பண்ணணும். ஓகேங்களா. அதுக்கு என்ன பண்ணலாம்னா இப்போது நம்ம வேல்யூ கொடுத்துட்டு இங்கே வந்து பாருங்கள் நோ ஃபார்மேட்டிங் செட்டுன்னு இருக்குது. அப்போனா இந்த ஃபார்மேட்டில் கிளிக் பண்ணிவிட்டு நமக்கு எந்த கலர் வேணுமோ அந்த கலர் செலக்ட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த கலர் கொடுக்குறேன். கொடுத்துட்டு ஓகே கொடுத்துட்டு மறுபடியும் ஓகே கொடுக்குறேன். இதில் ஒரு ஓகே கொடுத்துட்டோன்னா பாருங்கள், இப்போ இதில் நம்ம வேல்யூ கொடுத்தது 40 to 60. இந்த 40 to 60 இருக்கிற வேல்யூக்கு மட்டும் நமக்கு கலர் சேஞ்ச் ஆகிருக்கு பாருங்கள். அடுத்ததாக இப்போது அடிஷ்னலாக இதிலே வந்து 60 to 80 அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு கொடுக்கணும். அப்போ என்ன பண்ணோம்னாக்கா கண்டிஷனல் ஃபார்மேட்டுக்கு போயிட்டு செகண்ட் ஃபார்மேட் ஒன்லி இன் தட் பிட்வீன் இந்த வேல்யூவில் 60 to 80. ஓகேவா. 80 கொடுத்துட்டோம். இப்போ ஃபார்மேட்டில் கலர் சூஸ் பண்ணணும். க்ரீன் கலர் கொடுக்குறேன். ஓகே, இப்போது இதுக்கும் ஓகே கொடுத்துறேன். இப்போது இதிலே வந்து அடிஷ்னலாக இன்னொரு ரூல்ஸ் போடணும், 80 to 100. அப்போ அதுக்கு மறுபடியும் அதில் வந்து ஃபார்மேட் இது கொடுத்துட்டு வேல்யூ வந்து 80, இங்கே 100. ஓகேங்களா. கொடுத்துட்டு ஃபார்மேட்டில் கலர் சூஸ் பண்ணுறோம்.
இதில் மோர் கலர்ஸ் இருக்குது பாருங்கள். இந்த மோர் கலர்ஸில் போய்ட்டு நீங்கள் கலர் இதில் இல்லாத கலர் இதில் இன்னும் வேணும் அப்படின்னாக்கா அந்த மோர் கலர்ஸில் போய்ட்டு நீங்கள் இந்த மவுஸ் பாயிண்ட்டை எங்கே கிளிக் பண்ணுறீங்களோ அங்கே வந்து கலர் சேஞ்ச் ஆகும். இந்த கலர் சேஞ்சிலே பாருங்கள், இதில் லைட்டாக ஹார்டாக உங்களுக்கு அதிகமாக வேணுமா அப்படின்றத இதில் வந்து நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். இந்த நியூ கரண்ட் இருக்குது பார்த்தீங்களா, இதில் வந்து உங்களுக்கு கலர் சேஞ்ச் ஆகிறது தெரியும். அதில் போய்ட்டு ஓகே கொடுங்க. கொடுத்துட்டு ஓகே, இதையும் ஓகே கொடுக்குறோம். இப்போ பார்த்திங்கனாக்கா நமக்கு வந்து 3 இதுக்கு வந்திருக்கு. இதில் வேல்யூ பார்த்திங்கனாக்கா 42 60 62 80 82 100 வந்துச்சு. ஓகே கொடுத்துட்டோம். இப்போது நமக்கு ரிசல்ட் வந்துருச்சு. இதில் பாருங்கள், 60 to 80 வரைக்கும் இருக்கிறது க்ரீன் கலர், 80 to 100 இருக்கிறது வந்து இந்த கலர் இருக்குது இல்லைங்களா. இப்போ இதையே வந்து நம்ம வந்து எல்லா ஸ்டூடெண்ட்ஸுக்கும் எல்லா சப்ஜெக்ட்டுக்கும் கொடுக்கணும் அப்படின்னா என்ன பண்ணலான்னா, இந்த செலக்ட் பண்ணிவிட்டு இந்த ஃபார்மேட்டிங் பெயிண்டர் அப்படின்னு ஒன்று இருக்குது பாருங்கள், அதை கிளிக் பண்ணிங்கனாக்கா, கிளிக் பண்ணிவிட்டு எதுலேருந்து எது வரைக்கும் உங்களுக்கு எந்த வேல்யூலாம் சேஞ்ச் ஆகணுமோ இதில் இருக்கிற ஃபார்மேட் அப்படியே அதில் வேணும் அப்படின்னாக்கா இதை செலக்ட் பண்ணிவிட்டு அப்படியே எடுத்துகிட்டு போய் எந்த வேல்யூ அந்த வேல்யூ வேணுமோ அந்த வேல்யூவை செலக்ட் பண்ணுங்கள். செலக்ட் பண்ணிட்டிங்கன்னா பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு இதே மாதிரியே இந்த ஃபார்மேட் வந்துடும். இதில் பார்த்திங்கன்னா பார்க்க 40 to 60 வந்து ஒரு கலரு, 60 to 80 வந்து அந்த கலர் வந்திருக்கு, 80 to 100 ஒரு கலர் வந்துச்சு. இதில் பாருங்கள் 39 35 இது ரெண்டுமே நமக்கு வந்து ஒயிட்டில் இருக்குது. ஏன்னா நமக்கு வந்து அதை நம்ம கலர் ஃபார்மேட் கொடுக்கல, அதனால் அது வந்து ஒயிட்லேயே இருக்குது. ஓகேங்களா. இப்போ இதே தான், இப்போது ஆவரேஜுக்கு நம்ம இந்த கலர் கொடுக்கணும். இந்த ஆவரேஜுக்கு கலர் கொடுக்கறதுக்கு இதே மாதிரி செலக்ட் பண்ணிவிட்டு அந்த ஃபார்மேட் பெயிண்டரில் கிளிக் பண்ணிவிட்டு எங்கே வேணுமோ அந்த இடத்துல போய்ட்டு இப்போ ஆவரேஜ் வேல்யூவுக்கு அதை மட்டும் நம்ம செலக்ட் பண்ணிட்டோம். செலக்ட் பண்ணிவிட்டு வந்தோன்னா அதை பாருங்கள், இப்போ வந்துருச்சு இல்லைங்களா, வேல்யூ வந்துருச்சு. இப்போ கலர் வந்துருச்சு. இப்போ இந்த கலரில் எல்லாமே வந்து 2 கலர் தான் வந்திருக்கு. இப்போ யாருமே வந்து 80 to 100 ஆவரேஜ் இல்லை, அதனால் வந்து நமக்கு அந்த 3ஆவதாக இருக்கிற அந்த கலர் வரல. ஓகேங்களா. ஓகே, அடுத்ததான் நம்ம பார்க்க போகிறது, அடுத்ததான் நம்ம என்ன பண்ணலான்னாக்கா, இப்போ இந்த வேல்யூ இதெல்லாமே இருக்குது இல்லைங்களா, இந்த சப்ஜெக்ட் வேல்யூ யார் எவ்வளோ எந்த இதில் இருக்காங்க அப்படின்றத இந்த கலர்ஸை வச்சு பார்க்கலாம். இப்போ வந்து பாருங்கள், இதில் 90 95 இதெல்லாமே இருக்குது. இதெல்லாம் வந்து ரெட் கலரில், மற்றதெல்லாம் எல்லோ கலர் க்ரீன் கலர் இப்படி இருக்கு இல்லைங்களா. அதுக்கப்புறம் ஜஸ்ட் ஆப்போசிட்டில் இது பாருங்கள், 95 இதெல்லாமே வந்து க்ரீன் கலரில் இருக்குது, ரொம்ப கம்மியாக 35லாம் வந்து ரெட் கலரில் இருக்குது. இது ஆப்போசிட்டில் ஃபஸ்ட்டு இந்த மாதிரி. இப்போ இது அது பாருங்கள். அதுக்கப்புறமா இந்த டேட்டா பார்ஸ், இந்த டேட்டா பார்ஸ்குள்ளே போனீங்கன்னா பாருங்கள், இந்த வேல்யூ எது அதிகமாக இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி அந்த கலர்ஸ் அதிகமாக இருக்குது. அடுத்ததாக பார்த்திங்கன்னா இந்த பாருங்கள் ஐகான் செட்ஸ். இந்த ஐகான் செட்ஸில் உங்களுக்கு எது வேணுமோ அதை செலக்ட் பண்ணிங்கனாக்கா, இப்போ டவுனாக இருக்கிறது ரெட்டில், அப்புறம் பாருங்க சிக்னல் இந்த மாதிரி இருக்குது. இது பாருங்கள், இதெல்லாம் கூட இருக்குது பாருங்கள். இது மாதிரி உங்களுக்கு எது வேணுமோ அதை வந்து நீங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு கொடுத்தீங்கனாக்கா வந்துடும். அதுக்கடுத்தது அந்த டாப் பாட்டம் ரூல்ஸ் இருக்கு இல்லைங்களா, அந்த ரூல்ஸில் அது மாதிரி தான். இது பாருங்கள், டாப் 10 ஐட்டம்ஸ் என்ன, டாப் 10%, பாட்டம் டாப் ஐட்டம்ஸ் அந்த மாதிரி என்ன இருக்கும், அதெல்லாம் நம்ம ஒன்று ஒன்றா அடுத்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம்.